من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. وقال في مقام آخر: واعلموا أن فيكم رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد الذي قبلت البركة بذاته ومحياه وتعدت العوالم بذكره وإياه. இருக்கக்கூடிய உலமாக்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மோமினர்களே, மோமினாசுகளே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவனுடைய அளவில்லாத கிருபையினால நம்ம அனைவரையும் அவருடைய ஹபீபாகிய அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சிறந்த உம்மத்தாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான வாரிசுகளாகிய உக்ரவியான உலமாக்களாகிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், மகானவர்கள், அவருடைய நிஸ்பத்தை கொண்டும் பைஅத்தை கொண்டும் தொடர்பை கொண்டும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்மை மீது மிகப்பெரிய நியமத் செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே நாம் நம்ம கண்ணை கொண்டு பார்க்கக்கூடியதும் நம்ம கண்ணுக்கு தெரியாததுമായ கோடான கோடி படைப்பினங்களை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதும் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்களும் இருக்கு. உதாரணமாக இந்த மைக்கை நீங்க பார்க்கின்றோம். இந்த மைக்கில் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் உங்களை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபேனுடைய ஃபேனை நீங்க பார்க்குற அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய கரண்ட் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியுதோ? இதில் கரண்ட் பார்க்க இருக்கோ, லைட்டு தெரியுது, கரண்ட் வயரு தெரியுது, கம்பி தெரியுது, கரண்ட் மறைஞ்சிருக்கணும்.
அதனுடைய செயல்பாடுகள் வழியாக. இப்படி நம்ம இன்சான் மனிதன் சொன்னா மனிதனுடைய உடல் வெளியில் தெரியுது, மனிதனுடைய உள்ளம் மனிதனுடைய ரூஹ ஆத்மா மறைஞ்சிருக்கிறான், கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இப்படி துனியாவில் ஏது பொருளை எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு தன்மை இருக்கணும். அல்லாஹ் ஜல்ல படைத்து ஏது படப்பினையும் நம்ம எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு தன்மை, ஒரு ஒளித்தோட்டம் உள் தோட்டம், ஒளி ரங்கம் ஒளி ரங்கம், ஏன் அவுட், இப்படி ரெண்டு நிலைமை ஏது படப்பினுக்கும் அல்லாஹ் வச்சிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். லாஹிர் பாத்தின், லாஹிர் வெளித்தோட்டம், பாத்தின் உள் தோட்டம், லாஹிர் வெளிரங்கம், பாத்தின் அந்தரங்கம். 7 வானம், 7 பூமி, மலக்கு மார்கள், சின்ன வர்க்கம், மலக்கு மனித வர்க்கம், ஆடு மாடு ஒட்டகம், தாவரங்கள், திடப்பொருள், ஏது நீங்க எடுத்தாலும் அதுக்கு ஒரு வெளித்தோட்டம் இருக்கும், ஒரு உள்தோட்டம். ஒரு கோகனட் தேங்காயை நம்ம எடுக்கணும், அதுக்கு ஒரு வெளியில் ஒரு புலி விரிச்சுக்கலாம், அப்புறம் அதுக்குள்ளதான் தேங்காய். ஒரு ஆப்பிள் கூட நம்ம எடுக்கணும், வெளியில் அதுக்கு ஒரு கவரிங் இருக்கும், உள்ளதான் ஆப்பிள். ஏது பொருள் எடுத்தாலும் ஒரு மாட்டை நம்ம அறுக்கணும், அதோட தொலி முதல்ல விரிச்சுடுவேன், உள்ளதான் அதோட கரை இருக்கும். ஒரு கோழியை நம்ம அறுக்கலாம், அதுல தொலியை நம்ம எடுத்துடுவேன், அதோடைய பாத்தின உள்ளதான் நம்ம சாப்பிடும். இந்த வாயுனுக்கும் பாத்தினுக்கும் அல்லாவோட இடத்துல அதுக்குள்ளதான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு பௌராண முறையில் அதுக்குள்ள கண்ணியம், அதுக்குள்ள மதிப்பு, அதுக்குள்ள அந்தஸ்து அல்லாஹ் ஜல்ல வச்சிருக்கிறார். இதே முறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாயு நமக்கு இருக்கு, நமக்கு ஒரு பாத்தின இருக்கு, ஒரு ஒளித்தோட்டம் நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஒளித்தோட்டம் நம்ம உடல், உள்தோட்டம் கல்வி, ரோஹ், சிறு. வெளியில் நம்ம ஒன்றுதான் வச்சிருக்கோம், உள்ளத்தில் 3 ஆடைகளை நம்ம வச்சிருக்கோம். மனிதர்களாய நம்முடைய வெளித்தோட்டம் உடல், உடம்பு, உள்தோட்டம் கல்வி, ரோஹ், சிறு. அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு இறக்கி வச்ச குர்ஆன் தெரியும். நாம் தினம் ஓதுற தொழுகையிலும் எல்லா நேரம் குர்ஆனை நம்ம ஓதுகிறோம். 114 சூரா, 30 ஜுஸு, 6666 ஆயத்து இருக்குது. இதை சம்பந்தப்பட்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இன்னலில் குர்ஆனி அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற அத்தனை மகளுக்கும் வெளித்தோட்டமும் உள்தோட்டமும் இருக்குது. அதே முறைப்படி குர்ஆன் ஷரீஃபுக்கும் ஒரு வெளித்தோட்டமும் ஒரு உள்தோட்டமும் இருக்கின்றன. இன்னலில் குர்ஆனி, நிச்சயமாக யாரும் சந்தேகப்பட வேணாம், நிச்சயமாக குர்ஆனுக்கு ஒரு வெளித்தோட்டம் இருக்கு, ஒரு உள்தோட்டம் இருக்கு. வெளித்தோட்டம் அதனுடைய தஜ்வீதுடைய சட்டப்படி குர்ஆன் நாம் ஓதுகிறோம். அதுக்கு மேல் குர்ஆனை நம்ம ஹிஃப்து செய்கிற வெளித்தோட்டம் தான். அதுக்கப்புறம் குர்ஆனுடைய தஃசீரை, தர்ஜுமாவை, தஃசீரை ஜலாலி, தஃசீரை பேலாவி, தஃசீரை ராஜி, மேலும் தஃபாசீர்களை பார்த்து அதோடைய கருத்துக்களை நம்ம வழங்குகிறோம். குர்ஆனுடைய அதோடைய ஒரு பாகம் வெளித்தோட்டம். இனி அதுக்கு அந்தரங்கம் இருக்கிறார், வழி பசுதிக்கு பசுனா ஒரு அந்தரங்கம் அல்ல, அதுக்குள்ள இன்னொரு அந்தரங்கம் பிராக்டிஸ். அதுவல்ல, 9 வகையான உள்கருத்துக்கள் குர்ஆன் தெரிவிக்கிறார். நாம் தொழிலோடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து எல்லா புகழும், அத்தனை புகழும், யார் புகழ்ந்தாலும் புகழ் எங்க இருக்கோ அது அனைத்தும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது. என்ன குர்ஆனுடைய ஒரு கருத்து மாத்திரம் வந்திருக்கும். இனி இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு 9 கருத்து இனி மீது இருக்கு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு லஹர் வந்திருக்கு, அது
அதோட பக்தன் அது வேறு, அதுடைய பக்தன் அதுடைய பக்தன் அதுடைய. நாம் இன்னும் ஏதோ தர்ஜுமாவை வழங்குதோ குர்ஆன் நம்ம எடுத்த அதோட நகவு அதோட சரப்பு அதோட மந்திக் மகான் பல்சபா அதோடைய கிராமர் இதெல்லாம் சஹாபாக்களுக்கு வழங்க தேவையில்லாமல் அவர் அதிலே அவருக்கு அரபு அவருடைய மொழி குர்ஆன் பசாகத்து பலாகத்து உச்சியில் இருந்த அந்த மக்கள் அவருக்கு குர்ஆனுடைய தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் அவரே அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான். அவருக்கே அவருடைய தர்ஜுமா நான் தமிழ் பேசின அவருடைய தர்ஜுமா தேவையில்லையே. அதே மாதிரி குர்ஆன் தர்ஜுமா குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் அவருக்கு தேவையில்லாமல் கிதாபை அவருக்கு படிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நாம எப்படி குர்ஆன் தஃப்சீர் படிச்சு கொடுக்கணும் அந்த முறையில் அவர் படிச்சு கொடுத்தது கலாம் கலியுடைய மனுஷா அல்லாஹ்வுடைய மனுஷன் என்ன அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன இந்த வசனத்தை கொண்டு இந்த குர்ஆனை கொண்டு குர்ஆனுடைய ஆயாத்துகளை கொண்டு நாம் எப்படி அமல் செய்ய வேண்டியிருக்கிறாங்க. அந்த அமலெல்லாம் நாயகம் சொல்லி கொடுத்த அது வெளித்தோட்டமான உடனே கொண்டு செய்ய வேண்டிய அமல் ஒண்ணு. இரண்டாவது உள்ரங்கமான கல்வை கொண்டு செய்ய வேண்டிய அமல், அப்புறம் நூலை கொண்டு செய்ய வேண்டிய அமல், சிறை கொண்டு செய்ய வேண்டிய அமல், குர்ஆனுடைய முழுமுழுக்கான முறையில் அதை பயன்படுத்துவதற்குள்ள தஃசீர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்காக குர்ஆன் அல்லாஹ்வுடைய பகல் கிருபையை கொண்டு எந்த மனிதனுடைய புத்தியும் இதை அங்கீகரிக்கும். இதை யாராலும் மறக்க முடியாது. கண் முன்னாலே இருக்குது. வேறு பொருள் எடுத்தால் இருக்கிற அந்தரங்கம் ஒரு உள்ரங்கம் இல்லையா? உள்ரங்கம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும், சீக்கிரம் கிடைச்சிடும். அந்தரங்கம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்தரங்கம் கிடைக்கணுமா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தாங்க அந்தரங்கம் கிடைக்கும். தொழுகையை இப்ப நாம் சொல்லுவோம் மதுரை ஜமாத்தோட தொழுகை வெளித்தோட்டத்தில் தக்பீர் தஹ்ரீமா சூரே ஃபாத்திஹா சூரா ருக்கு சஜதா தஹியா எல்லாம் நாம் ஓதுறோம். வெளியில் எல்லாரும் ஒரே மாதிரி அந்தரங்கம் 100 ஆள் தப்பு 20 பேர் இருந்தால் 20 முறை இருக்கும். 20 மனசு ஒரே இடத்தில் இருக்கிறோம். ரொம்ப பலவிதமான உள்ளங்களாக இருக்கலாம். அந்தரங்கம் வித்தியாசம். சூரத்தை சொல்லா ஒண்ணுதான், சீரத்தை சொல்லா ஹகீகத்தை சொல்லா அது மாறி அதுவும் ஒன்னா ஆக்கணும். அதுக்குள்ள முயற்சி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமான குர்ஆனுக்கு மட்டுமல்ல வாழும் பார்த்து இந்த குர்ஆனை யாரு கொண்டு வந்தையோ நமக்கு அந்த குர்ஆனை படித்து இருந்ததற்கு அல்லாஹ் அனுப்பின முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரு. அவருக்கும் வாழும் பார்த்து குர்ஆன் யாரு நமக்கு கொண்டு வந்தையோ இறுதி நபியாகிய முஹம்மது முஸ்தபா அவருடைய நிலைமை என்ன? அவருக்கும் ஒரு வாயிலும் பார்த்து அது அவரே பயான் செய்கிற அவருடைய ரப்பானி அல்லாஹ் குர்ஆனிலே பயான் செய்கிறது. குர்ஆன் செய்திகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளித்தோட்டத்தையும் உள்தோட்டத்தையும் லாஹிரையும் பாத்தினையும் அல்லாஹ் பயான் செய்கிறது. قد جاءكم من الله نور وكتاب مبين. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. ஆமினா அப்துல்லாஹ்வுடைய புள்ள மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மக்காவில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தாயிட்டார்கள் என்று நீங்க நினைச்சுக்கிறாருங்க. அவர் அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியமான நூறு தான். யார் முஹம்மது முஸ்தபா? நூறுல்லாஹ். قد جاءكم من الله نور. அல்லாஹ்வுடைய பொறுத்து உங்களுக்கு 100 தான் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு குர்ஆனை படித்து கற்றுத் தருவதற்காக, இல்மை படித்து தருவதற்காக, தீனை கற்றுத் தருவதற்காக வந்த ரசூல் இருக்குது, நபி இருக்குது. அவர் ஒன்னராக நபிமார மாதிரி உள்ள ஒரு நபி அல்ல, ஒரு சாதாரண நபி அல்ல, ஒரு உருள் அழுவது மட்டும் நீங்க நினைச்சுக்கிறாருங்க. கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் போல இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இல்ல. இவருடைய ஆச்சரியமான நூறு தான். நபியே உங்களை நான் அனுப்பவில்லை, அனைத்து உலகத்திற்கும் ரஹ்மத்தாக தவிர. உலகம் நபி மக்கள் பிறந்ததிலிருந்து உண்டானதில்லை.
கூர்மையான யோசனை செஞ்சுக்கோ. உலகத்துடைய ஆரம்பம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்ததுக்கு பிறகு உலகம் உருவான சொல்ல மாட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு மக்காவில் பிறந்தேன், அதுக்கு பிறகு உலகமே உருவானது. உலகத்திற்கு உங்களை ரஹ்மத்தாக நம்ம அனுப்பியிருக்கோம் அல்லாஹ் சொல்லுது. அப்படி இந்த வசனத்திலிருந்து வளர்க்குது மக்காவில் பிறக்கிறதுக்கு முந்தைய உலகம் இருக்குது. அப்ப அன்னைக்கே நாயகம் ரஹ்மத்தாக இருக்கணும். உலகம் இருக்கு, ரஹ்மத்திலையும் உலகம் இருக்காது. இப்ப கரண்ட்லையும் பேச அந்த கேபிள்ல வராது, ஸ்பீக்கர்ல வராது. அது இருந்தாலும் பேச எடுத்து அந்த கொண்டு முகூர்ல கொண்டு வரும். அது அந்த வேலையை கரெக்ட் செய்யணும். இந்த உலகமே உலகம் நிக்கணுமோ, உலகம் உண்டாகணுமோ, உலகம் சொல்லி ஒரு பொருள் வேணுமோ நாயகம் சொல்லலாம் இருந்தாதான். இல்லையே உலகமே கிடையாது. உலகத்தினுடைய உயிரே முஹம்மது ரசூலுல்லாஹி. குர்ஆன் சொல்லுகிறது, வமா அர்சல்னாக நபியே உங்களை நாம் அனுப்பவில்லை இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுக்கிரகமாக ரஹ்மத்தாக தான் நாம் அனுப்பியிருக்காங்க. அப்ப உலகம் எதிலிருந்து இருக்கோ அதுக்கு முந்தைய இந்த ரஹ்மத் இருக்கணும். வேறதான் உலகம் வர முடியும். உலகம் வந்து எத்தனையோ காலம் தாண்டிய மக்களாவது பிறந்து அது நாயகம் ஸல்லல்லாஹு கூட வாகி இதை விட பாரு. ரொம்ப பகலான முறையில், ரொம்ப சந்தோஷமான முறையில், தெளிவான முறையில் அவரோட குர்ஆனில் பயான் நாயகம் சாதாரண மனிதன் அல்ல. நாயகம் ஒப்பான ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் முடியாது. முழு உலகத்தை விட சிறப்பானது முஹம்மது ரசூலுல்லாஹி. அல்லாஹ்வுக்கு அடுத்து அந்தஸ்து பெற்றது முஹம்மது ரசூலுல்லாஹி. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த முழு உலகம் அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். சுருக்கமாக குர்ஆன் உள்தோட்டத்தையும் வெளித்தோட்டத்தையும் வச்சிருக்கிறது. அந்த குர்ஆனை நமக்கு சொல்லித் தந்ததற்காக அல்லாஹ் அனுப்பின முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் ஒரு உள்தோட்டம் வெளித்தோட்டம் இருக்கிறார். ஒரு ஸாஹிரும் ஒரு பாத்தினும் இருக்கிறார். அவருடைய பாத்தினை அவரே பயன் செய்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக ஒரு நாள் என் சேது நாயகம் கிபிலா சொல்லுவேன். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிப்போர்ட் செய்த ஹதீஸ். தபரானியிலிருந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமாக போயிருந்தார். திடீர்னு அந்த ஹாதிமனும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் கேட்கிறான், ஜாபிரே அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா முதல் படைத்த படைப்பு யாரு? அந்த சரியான கேள்வி. அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் முதல் அவ்வளவு மகளுக்கு யாரு? ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வும் ரசூலுஹு அலம். எனக்கு தெரியாது, அல்லாஹ்வும் ரசூலுக்கு தான் தெரியும் பதில் சொன்னேன். இரண்டாவது நாயகம் அந்த கேள்வி கேட்டேன், அப்பவும் அதே பதில். மூணாவதும் அதே பதில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிரே அவ்வளவுமாக அல்லாஹ் நூறு நபியிக யா ஜாபிர். ஜாபிரே உன்னுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறை முதல் அல்லாஹ் படைத்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் இந்த உலகத்தை அனைத்து படைப்பினருக்கு முன்னே அல்லாஹ் முதல் படைத்த படைப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூறெல்லாம் இமாம் தபரானி ரிவாயத் செய்கிற இந்த ஹதீஸை நிறைய ஐமக்கள் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய அவுலியாக்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள். நாம் கொள்கையில அஸ்ஸலாமு அலைக்கா ஐயுஹன் நபியூன் ஒவ்வொரு வக்தும் நம்ம சலாம் சொல்லுதா இல்லையா? சுன்னத் தொழுகையில, ஃபர்து தொழுகையில சலாம் தான். சலாம் இல்லாம தொழுகை இல்லை. அந்த நேரம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தை மட்டும் நினைக்கிறா அல்ல ஒரு தோட்டத்தை சேர்த்து ரெண்டே நம்ம மனசு நினைக்கிறோம். அப்பதான் நம்ம சலாம் பரிபூர்ணமாக ஆயிடும். அந்த இல்மே அந்த கலையை நீங்க படிக்கிறது உங்களுக்கு கட்டாயம். சுப்ஹானல்லதி அஸ்லா ஃபீ ஷஹ்ரி ரபீஇல் அவ்வல்
ரபீல் 12 அன்னைக்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு பறக்க வச்சது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளித்தோட்டம். அது மக்காவில் பிறந்து 14 வஃபாத்தாகிவிட்டார்கள். அவருடைய கபர் ஹயாத்தோடு இன்னும் இருக்கிறாங்க. قبل خلق العالم وسماه محمدا. இந்த உலகத்தை அனைத்தும் படைக்கிறதுக்கு முன்பு அந்த நாயகம் சொல்லக்கூடிய நூறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார். அந்த நூறுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஒரு ஆகிரம் பாத்திரம் வச்சிருக்கிறாங்க, ஒரு தோட்டம் ஒரு தோட்டம். நாம் மேலப்படுத்திருக்கிற துனியாவில் அத்தனை பொருள்களுக்கும் ஒரு உள்ரங்கும் வெளிரங்கும் இருக்குது. நாம் ஓதக்கூடிய குர்ஆனுக்கும் ஒரு உள்ரங்கும் வெளிரங்கும் இருக்குது. அந்த குர்ஆனை வழக்கி தரக்கூடிய அஹாதீஸ் தய்யிபா, குத்ஸியான ஹதீஸ், அஹாதீஸ் நபவியா, அஹாதீஸ் குத்ஸியா, ஏதானாலும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஆதிவு இருக்கு, பாத்து வெளிரங்கு இருக்கு, அந்தரங்கு இருக்கு. அந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வெளிரங்கு இருக்குது, அந்தரங்கு இருக்கு. இதோட முடியல. யாரு நம்மை படைத்த சாதிக்க படைப்பாளனோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்த படைப்பாளனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சம்பந்தப்பட்ட அவருடைய குர்ஆன் சொல்லுகிறது, "ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஆகிரு வல் பாத்தின்." ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஆகிரு வல் பாத்தின். அல்லாஹ்வுக்கும் ஒரு வெளிக்கோட்டை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் ஒரு உள்கோட்டை, அல்லாஹ்வுக்கும் ஒரு ஆயிரம் இருக்குது, அல்லாஹ்வுக்கும் ஒரு பாத்தின் இருக்குது. அல்லாஹ் சுருக்கமாக அல்லாஹ்வுடைய கிருபை நாம் முஸ்லிம்களாய் இந்த முஸ்லிம் மூமின் தீனில் இந்த தீனுக்கும் வெளிரங்கும் இருக்கிறான். தீனுடைய வெளிரங்கம், தீனுடைய வாயில், தீனுடைய பாத்தின், தீனுடைய வெளித்தோட்டம், தீனுடைய உள்தோட்டம். தீனுடைய வாயில் என்ன? நம்ம தொப்பி போட்டுருக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, சட்டை கொடுத்துருக்கிறாங்க, இஸ்லாம் தீனுடைய வாயில். ஈமான் தீனுடைய பாத்தின். இஸ்லாம் வெளித்தோட்டமானது, ஈமான் உள்தோட்டமானது, அந்தரங்கமானது. இந்த மைக்கு மாதிரி இஸ்லாம், இதில் இருக்கிற கரண்ட் ஈமான். அப்ப இந்த கரண்ட் இருந்தாலும் இது வேலையாகும். அதே மாதிரி ஈமான் இருந்தால்தான் இஸ்லாம் வேலைக்கு வரும். எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவங்க ஒழுங்குவேன், அவங்க வைக்குவேன், அவன் தாழை வைக்குவேன், அவன் போய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன். கரண்ட் இருந்தாலும் அது வேலையாகும். அதே மாதிரி ஈமான் இருந்தாலும் முஸ்லிம் வேலை செய்யும். இஸ்லாமுடைய வேலைகள் விடுபடும். பழகிட்டியா? உதாரணம் பழகிருச்சோ? கருத்து வளர்ந்ததோ உங்களுக்கு கலங்க. இப்போ கரண்ட் இந்த பிரச்சனை ஏதும் ஓடாது, இங்கே இருட்டுதான். கரண்ட் இல்லைன்னா எல்லாம் அதுல வளர்த்து நடக்கும். அதே மாதிரி நம்ம நெஞ்சத்தில் ஈமான் இருந்தா கண்ணுடைய வேலை கண்ணு செய்யும், காதுட வேலை காது செய்யும், கைகால வேலை செய்யும். ஒவ்வொரு உறுப்புகளும் இஸ்லாமுடைய அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு ஈமான் டிம்மாகுதோ அமலும் டிம்மாயிருக்கும். ஈமான் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அமலும் அதிகமாகும். அப்ப முஸ்லிம் இஸ்லாம் என்பது வெளித்தோட்டம். அல் இஸ்லாமு அலானியா வல் ஈமானு சிர். இஸ்லாம் என்பது வெளித்தோட்டமானது, ஈமான் என்பது ரகசியமானது, மறைமுகமானது. இதோட தீன் முடிய இது ரெண்டும் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் நாம வெற்றிப்பட்டு போட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இப்ப ஒரு காசு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கணும் வேண்டியா? புள்ளி இருக்கணும், தலையும் புள்ளியும் ரெண்டு பக்கம் இருக்கணும் வேண்டியா? ஒரு 50 ரூபாய் வச்சுக்க 100 ரூபாய் என்ன ஆனாலும் அந்த பேப்பரோட ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அது கடையில் செல்லுமா? வேலையாகுமா? அதுக்கு அடித்து கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. ரெண்டு பக்கம் இருக்கணும். ரெண்டு பக்கம் இருந்தா உங்களுக்கு அது வேலையாகும். அதே மாதிரி நாம் இஸ்லாமுடைய வெளித்தோட்டமான அமல்கள் மாத்திரம் செஞ்சா ஆகாது. நம்ம உள்ளது ஈமான் இருக்கணும். ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதோ அதற்கான அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது உள்ளோடு வழியில் தேவை வந்தால் நம்ம பரிபூர்ண முஸ்லிம், பரிபூர்ண மூமின், தீன்தார், தக்வாதாரி, தீன் உள்ளவன், தக்வா உள்ளவன் நமக்கு சொல்ல முடியும். அல்லாஹ் வழங்கி தருவான். அது இந்த பில்டிங் பாருங்க, நீங்க பள்ளி வாசல் இதுக்கு சுற்றி
சுவர் இருக்கிறாங்க. இதோட வெளி, இதோட உள்ளம். வெளியே விட உள்ளது உனக்கு ஒரு பிரகாசமா இருக்கு. இங்க உள்ளம் தேவையா வெளி தேவையா? உள்ளம்தான் தேவை. வெளி உள்ளத்துக்கு பாதுகாப்பு சுவரு ஜன்னலு வாசலே இல்லை, உள்ளம்தான் தேவை. அதே மாதிரி மனுஷனுடைய உள்ளம் தான் அல்லாஹ்வுக்கு தேவை. அவருடைய உடல் இந்த உள்ளத்தை பாதுகாப்புன்னு சொல்லதான் உடல். இந்த ஸ்டாண்டிங்கெல்லாம் நம்மளோட நோக்கம் இல்லை. மைக்கு வைக்கணும், பயம் பேசணும், அதுக்கு உதவி. இது நோக்கம் இல்லை. வண்டி நமக்கு நோக்கம் இல்லை. நமக்கு பயணம் இங்க இருந்து அதே போல ராணிப்பட்டிலிருந்து இங்க வந்து ராணிப்பட்ட பயம், அந்த பயம் முடிச்சு இங்க வந்து சேர்ந்தா என்னோட நோக்கம். மோட்டர் கார் என்னோட நோக்கம் இல்லை, அதனால விட்டுட்டு வரேன். அதே மாதிரி இந்த உடல் நமக்கு நோக்கம் இல்லை, அதனால உடனே நம்ம கவலை விட்டு நம்ம போயிடுவேன். போய் என்ன எடுத்துட்டு போனோம் ஈமான். அப்ப உடலோடு முடிச்சா ஒன்றும் இருக்காது, விட்டுட்டு போக வேண்டியது. உடலோடு முடிக்க கூடாது. உடலுக்குள்ள கல்வி வைக்க வேண்டிய பொருள் என்ன? ஈமான். கம்மியானது. இது ரெண்டாவது அனுப்புவார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இதுதான் கற்றுக் கொடுத்தார். இஸ்லாத்தையும் ஈமானையும். வெளி தோட்டத்தில் இஸ்லாம், உள் தோட்டத்தில் ஈமான். அது அதே முறைப்படி சஹாபாக்கள், தாபியீகள், தபர் தாபியீகள், ஐம்மத்துகள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸுகள், மஷாயிஹ்மான். ஒரு சிலருக்கு சிந்தனை வந்து இருக்கலாம், என்னடா இமாம் ஷாஃபி சொல்லுது, அவர் என்ன செஞ்சிருச்சு, என்ன இமாம் அபூ ஹனீஃபா சொல்லிக்கிட்டு அவர் என்ன செஞ்சிருச்சு, என்ன இமாம் மாலிக்கும் சொல்லிட்டு இருக்குது, அவரெல்லாம் செய்த சேவை உலகத்தில் யாரும் சமுதாயத்துக்கு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய எந்தெந்த கிதாபுகள் இருக்குதோ, தஃசீர் ஆனாலும் ஹதீஸ் ஆனாலும் எப்படி உருவாயிருக்கு? வானத்திலிருந்து வந்ததில்லை, ஒரு மரத்திலிருந்து பழத்தை அடக்கிற மாதிரி அடக்க வந்ததில்லை, பூமியிலிருந்து பொக்கிஷத்தை எடுக்கிற மாதிரி எடுத்ததில்லை. நம்ம மாதிரி நினைக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தீனுக்காக தன்னை ரொப்பத்து செஞ்சு எல்லா முறையிலும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா மதீனா முனவராவுக்கு போய் மதீனா சொல்லக்கூடிய ஊர்லயே தன்னுடைய ரொப்பாந்து வரையும் அந்த ஊர்லயே செலவு செஞ்சு தீன கட்டத்தை சஹாபாக்களிடம் தாபிகளிடம் அவர் தீன படித்தார். தீனை படித்து 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 எல்லாமே எழுதி ஹதீஸ் கிதாபிலேயே முதல் அவர் தான் ஹதீஸ் கிதாப் எழுதின முஹத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அந்த முஹத்தா சொன்ன கிதாபை ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு ஹதீஸ் எழுதி வைக்காவிட்டா ஹதீஸ் இல்லாம போயிடுமே, கிடைக்காம போயிடுமே, அந்த ஹதீஸை அவர் எழுதி. அதே மாதிரி அவருடைய சிஷ்யராகிய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர் 10 லட்சத்துக்கு மேல ஹதீஸ் மனமிட்டவர். 10 லட்சத்துக்கு மேல ஹதீஸ் மனமிட்டவர், குர்ஆன் மனமிட்டவர். வாழ்க்கை முழுவதும் இரவு பகல் இல்லாம வேறுபடுத்து கஷ்டத்தை எடுத்து எத்தனையோ நாள் பசியாக இல்லை, தண்ணி இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லாம ஏகப்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் படுத்து தீனுடைய எல்லா விஷயங்களையும் எழுதி அதற்கு கிதாபாக ரேவையாக கியாமத் வரை மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய நிலைமையில் அவர் ஆக்கி வச்சிருக்கிறார்கள். அவரும் அப்படிதான். இமாம் அஹ்மது ஹம்பல் ரலியல்லாஹு இவரெல்லாம் என்ன செய்தது? மக்களுக்கு இஸ்லாத்தை ஈமானை படிச்சு சஹாபாக்கள் நேரடியாக பாடமாக்கி நேரடியாக சஹாபாக்கள் தீனை படித்து அது அப்படியே மக்களுக்கு எத்தி வச்ச இமாம். அதில் அவர் மெயினான முறையில் தீனுடைய விளையாட்டம், தீனுடைய வெளித்தோட்டம், எப்படி தொழுகணும், தொழுகைகள் மசாலைகள் என்ன, நோம்பு எப்படி வைக்கணும், ஜகாத் எந்த முறையில் கொடுக்கணும், ஹஜ் எப்படி செய்யணும், மேலும் இந்த தீனுடைய இஸ்லாமுடைய வெளித்தோட்டமான அத்தனை மசாலைகளையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான மசாலைகளை குர்ஆன் ஹதீஸில் இருந்து இத்திஹாத் ஆராய்ச்சி செய்து அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்கு தோதான முறையில் அல்லாஹ்வுடைய தீனை அவர் பத்திரமா ஆங்கியிருக்கிறார். நான் எப்படி பில்டிங் கட்டும், அந்த பில்டிங் கட்டும்போது கீழே தோண்டுவேன், தோண்டி 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 ஒரு கல்ல பாறையை ஸ்ட்ராங்கான இடம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பில்லர் வைக்கும், காங்கிரீட் பில்லர் வச்சு பில்டிங் எந்த அளவுக்கு பில்டிங் மேலே போடணுமோ அதுக்கு தோதான் முதல்ல கீழே போடணும் இல்லையா? அதே மாதிரி மதுரையுடைய நாளை மாமிகளும் இந்த துனியா செய்யாமல் வரை நிற்கணும், கையாமத்து வரை இங்க தீன நிற்கணும். அது கிடையாது.
பாதை கூலியை அவருக்கு கொடுத்து வைப்பாயா. அடுத்தபடியாக அவர் தீனுடைய வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் அவர் கவனித்து, வெளிரங்கத்தை கொஞ்சம் மிகவும் முக்கியமான முறையில் அவரை கவனித்து, அதோடு சேர்ந்த சாமிகளாக ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு இமாம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொஹபத்துடன் தீனை படித்த அவருடைய தலைமுறையில் பின்தொடர்ந்து வரக்கூடிய முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு, மேலும் உங்களுடைய நாவூர் ஷாஹுல் அமீர் வலியுல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட அவுலியாக்கள் என்ன செஞ்சிருக்கு? அவர் தீனுடைய வெளிப்பாட்டும் அதோடு சேர்ந்து தீனுடைய அந்தரங்கமும் அவர் பாதுகாப்பு. மக்களை ஒரு அறவுரையாக்காமல் பயமூர்ண தீண்டாடி. இன்னைக்குள்ள மக்களோட நிலைமை என்ன? தலை இருந்தா உடல் இல்லை, உடல் இருந்தா தலை இல்லை, கை இருந்தா கால் இல்லை, கால் இருந்தா கை இல்லை. அப்படின்னு நினைச்சதை நீங்க மனசுல நினைச்சு பாராது என்ன பேரு. அதே மாதிரி மக்களோட நிலைமை இஸ்லாம் இருந்தா ஈமான் சரியா இல்லை, ஈமான் ஒழுங்கா இருந்தா இஸ்லாமுடைய அமல்கள் இல்லை, இஸ்லாமுடைய அமல்கள் இருந்தா ஈமான் ஒழுங்கா இல்லை. இப்படி அறவுரையாக இருக்கு. இந்த மாதிரி நாயம் சொல்லவர்களே அறவுரையாக நடந்த மக்களை அவர் வயசா ஆக்கி முதியவர்களாக ஆக்கி சௌபா செய்ய வச்சு அவருக்கு தீனுடைய வெளிரங்கோ அந்தரங்கோ அதோட முறைப்படி ஒரு வித்தியாசம் இல்லாமல் நாயம் சொல்லவர்களுக்கு எந்த முறையில் கற்றுக் கொடுத்தையோ அது அப்படியே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய மகானவர்கள் இந்த செய்வமானவர்கள். அதனால உலகத்தில் இன்னைக்கும் அவரோட பேரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் வாழ்ந்து இருக்கிற மாதிரி முயற்சியின் ஆண்டவர்கள் சொன்னா தெரியாதது யாரும் இல்லை. இந்த ஊர் மக்களுக்கு தெரியாதோ? அதிக நாயகம் சரகரா சொன்னா தெரியாதது யாரும் இல்லை. நீ அல்ல அவருடைய பேரை அயலத்தை ஆக்கியிருக்கிறாங்க. அவர் அல்லாவோட நீனு அயலாத்தா ஆக்கிறேன் காரணமாக அவரை அல்ல அயலாத்தா ஆக்கிறார். முஹியத்தீன் இந்த பேரை அவருக்கு அவருடைய தாய் தாப்பனார் போட்டதில்லை, பெற்றோர்கள் பெற்ற பேர் இல்லை, பெற்றோர்கள் பேரை போட்டு அப்துல் காதர். முஹியத்தீன் இந்த பேர் எப்படி வந்துருச்சு? தீனு ஹயாத் ஆகக்கூடியவர், தீனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர். கவர் இருக்குது, பயிர் இருக்குது, உள்ள ஏதும் இல்லை. முஸ்லிம் இருக்கிறது உள்ள ஈமான் இல்லை, முஸ்லிம் இருக்கிறது உள்ள என்ன வேணுமோ அந்த பொருள் இல்லை. அது அவர் தான் கொடுக்கணும். அதனால அல்லாஹ் அவருக்கு பேர் சொன்ன முஹியத்தீன், அல்லாஹ் கூப்பிட்ட பேர் முஹியத்தீன். முஹியத்தீன் என்ன பேர்? அல்லாஹ்வோடு சோவர், அல்லாஹ் தான் முஹியத்தீன் கூப்பிட்டார். அவருடைய அடையாளோட குழுக்களால் அந்த பேர் போட்ட எல்லாரும் அந்த பேர் ஆரம்பிச்சிட்டார். மொழியினுddin சிஸ்தி, மொழியினுddin முஹியத்தீனுடைய அதே மீனுக்கு தான் மொழியினுddin இருக்கும். மொழியினுddin சொன்னா தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர், தீனை ஹயாத் ஆகக்கூடியவர். இந்த காலகட்ட மக்கள் சுய சிந்தனை போக ஆரம்பித்தனர். குர்ஆன் எடுத்த சுயமாக ஆட்சி செய்கிறார். ஹதீஸ்களிலே சுயமான சிந்தனை, குர்ஆனில் சுய சிந்தனை. அதனால மக்கள் வழிகிட்டு போவது. சுய சிந்தனைக்கு நமக்கு அதிகாரம் இல்லாம அல்லாஹ் யாரு நமக்கு நபியா அனுப்பியோ அந்த கண்மணி நாயகம் சொல்லுவாரே ஸல்லல்லாஹு என்ன ஆராய்ச்சி செஞ்சியோ என்ன சிந்தனை செஞ்சு அது மட்டும்தான் நம்ம செய்யணும். சஹாபாக்கள் மட்டும் தான் நம்ம பின்பற்றணும். ஆமினோ கமா ஆமனன்னா அல்லாஹ் கட்டளைப்பட்ட நீங்க அங்க இங்க முகத்தை இருக்க கூடாது, எந்த பக்கம் நீங்க போக கூடாது. சஹாபாக்கள் அவர்தான் நீங்க முதலில் வைக்கணும். ஆமினோ நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படி ஈமான் கொள்ளணும்? எப்படி ஈமான் கொள்ளணும்? எந்த ஜமாத்தை பின்பற்றணும், எந்த கூட்டத்தை நம்ம பின்பற்றணும்? யாரையும் பின்பற்றக்கூடாது. ஆமினோ கமா ஆமனன்னா அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி ஈமான் கொள்ளையோ அந்த முறைப்படிதான் நீங்க ஈமான் கொள்ளணும். ஆமனோ அவருடைய குர்ஆன் சொல்லி காண்பிக்கிற உலக மக்கள் ஈமான் கொண்டால் எப்படி ஈமான் கொண்டால் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் முஅஸ்ஸிஸ்
எப்படி ஈமான் கொண்டதோ அந்த முறைப்படிதான் நீங்க ஈமான் கொள்ளணும். அப்படி ஈமான் கொண்டவர்கள் மதுரகுடைய 4 இமாம்களும் தரீகத்துடைய மஷாயிகுமார்கள், ஒலிமார்கள், அவுலியாக்கள் அந்த சஹாபாக்களுடைய ஈமானை அப்படியே காப்பி பண்ணினவர் தான். எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த வித்தியாசமும் இல்லாமல் சஹாபாக்களுடைய ஈமானை அப்படியே சிறுசிலையாக அவர் அதை பகிர்கிறோம். நிச்சயமாக இதாக்கப்பட்டு விட்டார்கள். சந்தேகமே இல்லை. நீ நம்ம வெட்டுப்பட்ட கூட்டமா, நல்ல கூட்டமா, வெட்டுப்பட்ட கூட்டமா, இதாக கிடைச்சிருக்க இல்லையா சந்தேகப்பட தேவையில்லை. சஹாபாக்கள் என்ன இமாமுடைய அந்த ஈமான் அல்லாஹ் வழி தருவானா. அந்த ஈமான் 1400 வருஷத்தை கேட்பு வந்துருச்சு. சஹாபாக்களுடைய ஈமான் அசுரத்தை நீங்க பேசுறது எப்படி கிடைக்கும்? அது நமக்கு 1400 வருஷம் ஒரு 4-2 நாளுடைய கேட்பு கூட இல்லாத முறையில் அல்லாஹ் விலசானவர் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி கொண்டு வந்துருச்சு? சஹாபாக்கள், தாபியீகள், மதுரகுடைய இமாமுகள் அந்த ஈமானை எடுத்துட்டேன். அவர்கள் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையாக நம்ம தலைமுறைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு இடையில, அதுக்கு இந்த வருஷங்களுக்கு இடையில புதுசாக யாரு வந்தனையோ, யாரு என்னென்ன பேசுறாரு அது மட்டும் நம்ம காது கொடுக்க கூடாது. அந்த புது பேச்சுக்கு காது கொடுக்காமல் அந்த பழைய ஈமான், நாயகங்களுடைய ஈமான், சஹாபாக்களுடைய ஈமானை எந்த ஷேகுமார்கள், ஒலிமார்கள், இமாம்கள் பின்பற்றி வழிமுறையா ஒன்றையோ அதை மட்டும் தான் நம்ம பின்பற்றணும். தவிர இந்த புதுசான சிந்தனைக்கு நம்ம போகாம இருந்தா வெற்றி பெறணும். அல்லாஹ் கூட்டி தருவான். அல்லாஹ் தீனுடைய வெளிரங்கம் அந்தரங்கம், வெளிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் ஒரே முறையில் பாதுகாக்கிறது தான் இமாமுகள், அவுலியாக்கள், மஷாயிகுமார்கள். இன்னைக்கு வெளிரங்கம் அல்லாஹ்வுடைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல பள்ளிவாசல், எல்லாரும் தாடி தொப்பி துப்பா எல்லாம் இருக்கு, தொழுகிறது தப்பு முத்தத்தில் அவங்க தப்போதற்கான நல்லா இருக்கு. உள்ரங்கம் அல்லாஹ்வும் ஆலம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாத ஒரு மனுஷனை பார்த்தா அவனோட வழிபட்டத்தில் தெரியும். நீங்க யாராவது ஏதாவது ஒரு மனுஷனோட கல்வை பார்த்துருக்கோ, கல்வை பார்க்கலையே, அங்கே உள்ளது அல்லாஹ்வுக்கு தான் தெரியாதனால அல்லாஹ் வார்த்தையும் நம்ம உள்ளம் அல்லாஹ் சரிப்படுத்தி தருவான். உள்ளத்துல என்ன இருக்குது? ஈமானுக்கு 2 நிபந்தனை தான். ஈமான் அது 2 நிபந்தனைகளை வச்சிருக்க 2 ஷரத்தை. ஒன்னு இக்ராரும் பில் லிசான், இரண்டாவது தஸ்தீகும் பில் கல்ப். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது நாவால முளையணும். ஒரு நிபந்தனை பூர்த்தியாகும். இரண்டாவது நிபந்தனை நம்ம உள்ளத்தால அல்பால என்ன சொல்லப்பட்ட கருத்து அது வளரும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன இருக்குதுக்குள்ள அல்லாஹ் தவிர வணங்கப்படக்கூடிய வேற யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படக்கூடியவர். ஒரு கருத்து மீதும் அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் இருக்கிறாங்க, நிறைய மீனிகள் இருக்கிறாங்க, நிறைய மயனா இருக்கிறாங்க. அதோட வெளித்தோட்டம் அதே பூர்த்தியாக முதல்ல அந்த வெளித்தோட்டத்தை பூர்த்தி செய்யணும், அப்புறம் அந்த ரகங்களை பூர்த்தி செய்யணும். அல்லாஹ் பூர்த்தி தருவான், அல்லாஹ் வழங்கி தருவான். அது வழங்கினால அன்பான சகோதரர்களே கெரிமத்து தொய்யலா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தப்பட்ட அவருடைய குர்ஆனிலே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லவில்லை. ஓதலாம் இபாதத், ஸிக்ர், அஃலல் ஸிக்ர். நமக்கு அவருடைய சவால் கூலி அல்லாஹ் தருவேன். ஓதணும், அது ஒரு பக்கம். அடுத்தபடியா என்ன செய்யணும்? விளக்கணும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வேடை, இந்த கலிமத்தை, இந்த வசனத்தை, இந்த புனிதமான கலிமாவை நீங்க வளர்ந்துங்கள். வளர்ந்தால் அப்பதான் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு பாவி, எந்த அளவுக்கு நல்லவன், எந்த அளவுக்கு கட்டவன் தெரியும். வஸ்தகுஃபிர் லிதம்பீக வல் முஃமினீன வல் முஃமினாத். கெலிமத்து தய்யிபாவை வழங்கினதற்கு பிறகு நீ உன்னுடைய சுய பாவத்திற்காகவும் மற்ற மூமின் ஆண்கள் பெண்களுடைய பாவத்திற்காகவும் அல்லாஹ் பாவம் மன்னிப்பு. இன்னைக்கு கலிமா வழங்குவதற்கு நாம் ஒரு மினிட், 2 மினிட், 5 மினிட், 10 நிமிஷம் வழங்கிக்கலாம். கலிமா என்ன? கலிமா அதை சொல்லி தருவேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? நோ காட் வித்தவுட் அல்லாஹ்.
நோ காட் இதோட இந்த பையன்லாம் இங்கிலீஷ் தர்ஜமா தான் அதிகமாக படிப்பேன். அது எழுதிருப்பேன் லா இலாஹ இல்லல்லாஹ் நோ காட் வித்தவுட். உருது போனா நஹி கோய் மாபூத் சிவாய அல்லாஹ். தமிழ்னு சொல்ல போனா அல்லாஹ் தவிர வணங்கப்படக்கூடிய வேற ஒருத்தர் இல்லை. இந்த தர்ஜமா உண்மைதான், சரிதான். அது தர்ஜமா டிரான்ஸ்லேஷன் தான், மீனிங் வேறு. அதுல மானா தர்ஜமா அது மானா. இந்த தர்ஜமா சஹாபாவுக்கு தேவையில்லை. அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே நம்ம சொன்ன தர்ஜமா அவர்களே தெரிஞ்சது. அவரோட மொழிதான் அது. அவருக்கு நாயம் சொல்லாது என்னென்ன களிமாவில் பாயலம் சொல்லுது. பாயலம் சொன்னா தர்ஜமா வருதுதான். பரதும் சொன்னா இந்த பாயலம் சொன்னா அதோட கருத்து அரபி மொழியே தமிழ் பக்கம் மாற்று, அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் உருது இப்படி உலகத்திற்கு அத்தனை மொழியிலும் மொழி மாற்றம். அதான் பாயலம். பாயலம் சொன்னா மொழி மாற்றம் இல்லை, அதுக்கு தரஞ்சம் தான் வரும் அரபியில. தரஞ்சம் நீ மொழியை மாற்று, அரபி மொழியை தமிழ் மொழியை பக்கம் கொண்டு வா. பாயலம் சொன்னா நான் உரிய ஆதியின் தெரியுமா, இந்த கரிமத்தை கொண்டு என்ன நாட்டம் அல்லாவுடைய இதுல அந்த விதமான கருத்துக்கள் என்ன? அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 வயசுல ஆரம்பிச்சு மக்களுக்கு தீன் படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு. 40 வயசு இல்லையா? 40 வருஷம் தானே ஆரம்பிச்சு. என்ன படிச்சு கொடுத்தீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமத்து தய்யிபா படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு. நாயகம் படிச்சு கொடுத்தது அவர் அரபி, சஹாபாக்கள் பாடமாக்கிற அவரும் அரபி. இந்த கலிமாவும் அரபி வேறு. ஒரு அரபியான நபி ஒரு அரபியான மக்களுக்கு ஒரு அரபியான வேலை படிச்சு கொடுத்த எத்தனை நாள்? ஒரு வாரமா, 2 வாரமா, 1 மாதமா, 2 மாதமா, 1 வருஷமா, 4 வருஷமா, 11.5 வருஷம். என்ன 11 ஆண்டு காலம் இஸ்லாம் 5 காரியம்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இது வந்து சொல்லுங்க. கலிமா, இதுல இஸ்லாத்துல முதலாவது கலிமா. இதே நாயம் சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டு காலம் படிச்சு கொடுத்து? 11 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் தான் மக்காவில் இருந்தும் அல்லாஹ் நாயம் சொல்லி பைத்துல் முகத்துக்கு கூட்டிட்டு போனேன். அங்கேயே 7 வாரத்துக்கு மேல மேராஜ், இஸ்ரா மேராஜ். சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் முக்தா. இந்த ஆயத்துல சொல்லுது, இந்த இஸ்ரா மேராஜ் எப்ப ஏற்பட்டது? 11 வருஷத்துக்கு பிறகு. அந்த இஸ்ரா மேராஜுக்கு தான் தொழுகை கடமையாயிடுச்சு. தொழுகை கடமையாயதோட நோவு பின்ன ஒழு புலி அதை பற்றின மசாயங்கள் எல்லாம் கிடையாது. அது புதியது கிடையாது. அந்த 11 ஆண்டு காலம் உங்களுடைய கருது உங்களுடைய கருத்து ஏதும் சொல்லிக் கொடுக்க இல்லை. குழி தொழுகை ஏதும் சொல்லிக் கொடுக்க இல்லை. என்ன படிச்சு கொடுத்தீங்க? பலாயிலே சலாத் இல்லை, பலாயிலே உது இல்லை, பலாயிலே ரசுல் இல்லை. 11 ஆண்டு காலம் இந்த கலிமத்து தய்யிபா மாத்திரம். அந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொன்ன பாயலம். இன்னைக்கு நான் அந்த கலிமாவை அது சொல்லப்பட்ட அதோட கல்லை அந்த கலிமாவுடைய அர்த்தம் அதோடைய மீது ஒழுங்கான போய் நம்ம படித்து வழங்காததன் காரணமாக கலிமா சரியில்லை. அதனால தொழுகையும் சரியில்லை, நோம்பும் ஒழுங்கா இல்லை, காசு ஒழுங்கா இல்லை, அஷ்டு கரெக்டா இல்லை. தொழுது பேருக்கு தொழுகையில் உள்ள இல்லை. அல்லாஹ் அக்பர்னு கை வைக்கணும், மனசுக்கோ போகுது. இமாம் சலாம் கொடுக்குறாரு, தொழுது முடிச்சுட்டா. நோம்பு நோம்புக்கு கடலெல்லாம் பேசுறது பண்ணது ஏதோ நோம்பு. ஜகாத்து முறைப்படி கொடுக்கறது இல்லை. ஹஜ்ஜுக்கு போனாலும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வருது. அல்லாஹ் வாழலாம். ஒரு பில்டிங் நம்ம கட்டப்போம். அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ஒழுங்காதான் சுவடு நிற்கும், ஸ்லாப் நிற்கும், எல்லாமே நிற்கும். ஃபவுண்டேஷன் சரி இல்லையோ பில்டிங் கீழம் பதியுமா இல்லையா? இஸ்லாமுடைய ஃபவுண்டேஷன் கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது நாம் ஒரு இடம் அல்ஹம்துலில்லாஹ் அதுடைய காங்கிரஸ்
சரியான முறையில் பூர்த்தியாக. அது காரணமா தொழுக ஆடுது. ஒரு சில நேரம் தொழு, ஒரு சில நேரம் தொழுகாகும். ஒரு சில நேரம் தொழுகா ஜமாத்து, ஒரு நேரம் ஜமாத்து இல்லை. ஒரு நேரம் நல்லா இருக்க மனசு, ஒரு நேரம் வேற ஏதோ சிந்தனையே தொழுக முடிஞ்சு போகுது. காரணம் என்ன? இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுக மனிதனை அனைத்து பாவத்தை விட்டு தடுத்துடுவேன். ஒரு தொழுகைசாலி பாவம் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன? முஸ்லிம் உம்மத்தோட நிலைமை என்ன? தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா இருக்கு. வீட்டுக்கு போனா சாப்பிட்டானே என்ன சொல்லுவேன் சொல்ல தெரியாது. டிவி திறக்குவேன், சேனல் திறக்குவேன், அது திறக்குவேன், இது திறக்குவேன், கண்டதெல்லாம். அப்ப தொழுகைக்கு இவன் சம்பந்தமே இல்லை. மாத்திரை போட்டுக்கிட்டே வருது, தோணைக்கு நல்லா குடிக்குது, பலன் இல்லை. வியாதி அப்படியே வருது, வியாதி அப்படியே இருக்குது. தானைக்கு சாப்பிடுது, தொழுது பொய் பேசுது, தொழுது புறம் பேசுது. பெண்கள் 4 பெண்கள் உட்கார்ந்து புறம் பேசிக்கிட்டே இருக்கும், போர் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? கையில் தஸ்பீஹ் வச்சிருக்கோம், தஸ்பீஹ் பிடிச்சு மறந்துக்கிட்டே இருக்கும். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அதுக்கு அடுத்த பெண்ணை விட்டு புற சொல்லிக்கிட்டே இருக்கும். தஸ்பீஹ் மறந்துக்கிட்டே இருக்கும், டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும். சில பேர் குர்ஆன் ஓதும், இடையில டிவியை பார்த்து, இடையில குர்ஆன், இடையில டிவி, இடையில குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? இன்ன ஸலாத தன்ஹா, நிச்சயமா தொழுகை அந்த மனிதனை தடையும், அவனுக்கு தடை போடும். அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஷரியத்துக்கு மாற்றமான அல்லாஹ் ரசூல் ஏது கூடாது சொல்லிருக்கோ ஒரு தொழுகைசாலி அதை செய்ய முடியாது. தொழுகைசாலி வட்டி வாங்க முடியாது, தொழுகைசாலி வட்டி கொடுக்க முடியாது, தொழுகைசாலி அந்நிய பெண்ணை பார்க்க முடியாது, தொழுகைசாலி அந்த பங்குள்ள அந்நிய ஆண்களை பார்க்க முடியாது, தொழுகைசாலி பொய் பேச முடியாது, தொழுகைசாலி சாராயம் குடிக்க முடியாது, தொழுகைசாலி சினிமா பார்க்க முடியாது, தொழுகைசாலியுடைய வீட்டுக்குள்ள டிவி இருக்காது, தொழுகைசாலியுடைய வீட்டுக்குள்ள டிவி இருக்காது, தொழுகைசாலி ஹராம் என்றான ஏதிலும் போகாது. குர்ஆன் சாலை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் தொழுகிறோம், இந்த அனைத்து தப்பு தவறுகளும் வாழ்க்கையில் இதுக்குள்ள அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, பதிலே சிறிய ஹராம், இதே பூரா சிறிய ஹராம். முதல் சபத்து, முதல் பாடம் தெரியுமா? அது ஒழுங்காக படிக்கிற, அதனால வந்து மேல உள்ள எந்த பாடம் வர மாட்டேன். ஒரு சும்ரா ஓதுனா அவாமில நல்ல ஓதுனாத்தான் தத்துவம் இஸ்லாம் வரும். அது நல்ல ஓதுனாத்தான் தொழில்பா கத்தனா நேரம் முன்னால ஓத முடியும். இது கரெக்டாக மேலே போக முடியும். இங்கிலீஷ் கிராமர் படிச்சு ஒரு துன்பம். முதல் கற்றுத்தன்ன கிராமரை இவன் ஒழுங்கா படிச்சாதான் அடுத்த கிளாஸ்ல கிராமர் இவனுக்கு வழங்கும். அப்படிதானே? இஸ்லாமுடைய முதல் கெளிமா, 2வது தொழுகை. இன்னைக்கு துனியாவில் நம்ம எங்க போனாலும் தொழுகை பேசுறது கெளிமாவை பற்றி பேச்சு இல்லை. நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு கால நபுவத்துடைய ஜமானா, இந்த 23 ஆண்டு காலத்தில் 11 ஆண்டு காலம் கலிமா மட்டும்தான் படிச்சு கொடுத்தேன். கிதாப் ஒரு ஷாஹிதா இருந்தான். குர்ஆன் இருந்து சாட்சி சொல்லுகிறேன், ஆஹதீஸை தொய்யிபாக சாட்சி சொல்லுகிறேன், 50 கிதாபுகள் இதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கு. 11 ஆண்டு காலம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதுவே உள்ரங்கம், அதுவே வெளிரங்கம், அதுவே வெளித்தோட்டம், அதுவே உள்தோட்டம். இன்னைக்கு உள்ள வழி எல்லாம் சேர்த்து ஒரே படிப்பு. அல்லாஹ்வுடைய வணங்கப்படக்கூடியவர் இல்லை, நாயகங்களாவது அல்லாஹ்வோட செய்துள்ளார். இதோட நான் கலிமா முடிச்சுட்டேன் நினைக்கிறேன், முடியவில்லை. ஆரம்பிச்சதே இல்லை, ஆரம்பிச்சதுன்னு முடிய போகுது. வண்டியும் சாட்டாது, வண்டி சாட்டாத வண்டி போகும். ஏழு உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஏழு உட்கார்ந்து இருக்கிறாங்க, வண்டி எப்படி கொண்டு போனது தெரியாத மாதிரி கலிமா ஓடிச்ச முஸ்லிம் ஆயிட்டா அல்ஹம்துலில்லாஹ். அந்த கலிமா ஆஃபாய் கிடக்குது, கலிமா ஆனாயில்ல. கலிமா ஆனாயிட்டா உன் கண்ணுடைய பார்வை மாறும், உன் காதுடைய கேள்விக்கு வித்தியாசம் ஏற்படும். நீ இந்த வெளித்தோட்டத்தை மட்டும் பார்க்கணும் இல்லை, நீ அந்த இடத்தை பார்க்கக்கூடியவனாக ஆயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறேன், மனிதர்களுக்கு நான் 2 கண்ணை கொடுத்திருக்கிறேன். மற்ற படப்பிடங்களும் இல்லை. மனிதனுக்கு ஒரு வழித்தோட்டத்தில் ஒரு பார்வை, அந்த ரங்கத்தில் இருப்பார். மனிதனுடைய தலையில் 2 கண்ணு, இது மாத்திரமல்ல, அவருடைய கல்வி உள்ளவர்களுக்கு நாம் ஒரு கண்ணையும் ஒரு பார்வையும் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவருடைய குர்ஆனில் அறிவிக்கின்றனர், லா
القلوب التي في الصدور. செக்ரட்டரி பாங்கோட முடிக்கணுமா இல்ல பேசணும்? எல்லாத்துக்கும் உள்ள இருக்கணும். அப்பதான் அந்த இபாதத் அல்லாஹ் தருவாங்க. على النبي اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. சகோதரர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இல்முகளை, ஞானங்களை, அறிவுகளை 11 ஆண்டு காலம் அது மாத்திரம் நாயகராக படிச்சு கொடுத்தது. மீதம் நுபுவத்துடைய மீதம் உள்ள காலம் கலிமா, அதோட தொழுகை, அப்புறம் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு ஹிஜ்ரத்துடைய 2வது வருஷம் ரம்ஜானுடைய நோன்பு ஜகாத் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 1-2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹஜ்ஜு, புனிதமான ஹஜ்ஜு உம்ரா எல்லாம் ஆரம்பிச்சு. இதுதான் இஸ்லாத்துல தருணம். இன்னைக்கு நாம் கெளிமையும் வழங்கணும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் 5 காரியத்தையும் வழங்குவது நம்ம மீது கடமை. ஹஜ்ஜுக்கு யாருக்கு வசதி இல்லையோ அவங்க மேல ஹஜ்ஜை பற்றி மசாலா படிக்கிறது கடமை இல்லை. நல்ல விஷயம் தான் படிச்சு வச்சுக்கோ, அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கலாம். டைம் என்னன்னா இந்த காலத்துக்கு வசதி உள்ளவங்க படிக்கிறோம் அப்படின்றது கட்டாயம். வசதி இல்லையோ படிக்கணும் தான் அவனும் கட்டாயம் கடமை இல்லை. நோம்பு வருஷத்துல ஒரு வாட்டுதான் ரம்ஜான் மட்டும்தான் பிறந்து மீண்டும் சொல்ல நோம்புகளை நோம்பு எடுக்கிறார். தொழுகை ஒரு நாளுக்கு 5 நேரம் எல்லாம் மீது கடமையாக இருக்கிறாங்க. அதனால தொழுகையுடைய தாய் எப்பவும் நம்ம கடையில் அவங்க பேசுவாங்க. அவனுக்கு கெளிமா அது ஒரு நாளுக்கு 5 நேரம் இல்லை, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் நமக்கு தேவையானதுதான் கெளிமத்து தய்யிபா லா இலாஹ ஹஜ்ஜு. நம்ம ஆயுதத்தையே ஒரு வாட்டி பரவும் இல்லையா? ஹஜ்ஜு ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது பரவு. அப்புறம் சொன்னார் ஜகாத்து வருஷத்துல ஒரு வாட்டியம் ஜகாத். எப்போ அவளு தாமாவதோ வருஷம் பூர்த்தியாவதோ ஜகாத் வருஷத்துல ஒரு வாட்டியம். ஹஜ்ஜு ஆயுதத்தையே ஒண்ணு. ஜகாத்து வருஷம் அந்த வருஷம் பூர்த்தியான டயத்துல கொடுக்கும். நோன்பு வருஷத்துல ஒரு மாதம் ரமதான். தொழுகை தினம் 5 நேரம் 24 மணி நேரத்துல 5 நேரம். கலிமா அத வயசுல ஒரு பாக்கியம் பத்தாது. வருஷத்துல இல்ல, மாசத்துல இல்ல, வாரத்துக்கு இல்ல, சும்மா வாரத்துக்கு ஒரு நாள். கலிமா தய்யிபா வாரத்துக்கு ஒரு நாளா? ஒரு டைரி 5 நேரம்னா 24
24 மணி நேரம் பேசிருக்கணும். கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு விசாலமானது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்த முதல் மனிதன், முதல் நபி அவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆரம்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த 1,24,000 அதிகமான நபிமார்கள் அவரு உம்மத்துமார்களுக்கு படிச்சு கொடுத்த கல்விதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த இல்மு படிச்சு கொடுக்காத எந்த நபி இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்ட அஃதலுமா குல்து அன வன்னபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். ஞானம் என்னுடைய முன்னோர்களான நபிமார்களும் அவரோட உம்மத்துக்கு படிச்சு கொடுத்ததுதான் கலிமா. குர்ஆன் ஷரீஃபிலும் அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த கலிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ளதல்ல, இந்த துனியாவோட ஆரம்பம் முதலுக்கு இந்த கலிமா தான். இந்த கலிமா யஹூது நஸாராக்கள் அவருடைய நபிமார்கள் இந்த கலிமா தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த கலிமா கலிமாவில் வித்தியாசம் இல்லை. சவாயும் பைனனா உங்களுக்கும் நமக்கும் இடையில் இந்த கலிமா உண்மைதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷான் வேலை அந்த கலிமா பக்கம் உங்களோட மனசு இருப்பதற்கெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிற தத்துவங்கள், அந்த கலிமாவுக்குள்ள உள்ள கோர்ஸ் என்ன? ஒரு மனிதனுக்கு சாலிஹா ஆகணுமா கலிமா வழங்கினா தான் முடியும். ஒரு மனுஷனுக்கு முத்தகை ஆகணுமா கலிமா தய்யிபா வழங்கினா தான் முடியும். ஒரு மனுஷனுக்கு உள்ள